ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பிரியாணி வரும். இன்னொரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு ஏசி கார் வந்து நிற்கும். லைஃப் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சுல. ஆனால் நீங்கள் என்னைக்காவது அந்த பிரியாணி கொண்டு வரவங்களுக்கோ இல்லை அந்த கேப் டிரைவரோ அவங்களோட கண்ணை பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு என்னைக்காவது நீங்கள் தேங்க்யூ சொல்லியிருக்கீங்களா? இல்லை அவங்க அந்த சிரிக்கிற சிரிப்புக்கு பின்னாடி இருக்க வழி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் டிஜிட்டல் ஸ்லேவரி, அதாவது இணைய அடிமைத்தனம். இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற பேரில் இப்படி அடிமைத்தனத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? லட்சக்கணக்கான மக்களை இந்த பார்ட்னர் அப்படிங்கிற பேரில் உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு அவங்களோட உழைப்பை எப்படி சுரண்டுறாங்க அப்படின்னு தெரியுமா? நம்ம கொடுக்குற அந்த சர்வீஸ் சார்ஜ் எல்லாமே அவங்களுக்கு முழுசாக போய் சேருதா, இல்லை அல்காரிதம்ங்கிற பேரில் அவங்க கிட்டேருந்து எப்படி அந்த பணத்தை வந்து அந்த கம்பெனி கோடி கோடியாக கொள்ளையடிக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நாம் இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டெலிவரி பண்ணுறவங்களுக்கோ இந்த கேப் டிரைவருக்கு மேலே இருக்க அந்த பார்வை வந்து கண்டிப்பாக மாறும். வெல்கம் டு த கிரேட் இண்டியன் ஜிக் எக்கனாமி சிஸ்டம். நான் உங்கள் மோகன். வெல்கம் டு முக்க விளாக். ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி எல்லாமே பண்ணுற மிகப்பெரிய ஃப்ராடுத்தனம் என்ன தெரியுமா? டெர்மினாலஜி. அதாவது இவங்க கம்பெனிஸ் கீழே இருக்க அந்த டெலிவரி பாய்ஸ் ஆகட்டும், அந்த கேப் டிரைவர்ஸ் ஆகட்டும், அவங்க யாருமே எம்ப்ளாயீஸ் கிடையாது. அதாவது அவங்க கம்பெனிக்கு கீழே இவங்க யாருமே வேலை செய்யலை. இவங்க எல்லாமே ஜஸ்ட் ஒரு பார்ட்னர். அதாவது இவங்க வந்து அந்த கம்பெனியோட சேர்ந்து ஒரு டைஅப் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த கம்பெனிக்காக இவங்க வேலை செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டு அவங்க பார்ட்னர் ஆகிடுவாங்க. அப்போது பார்ட்னர் ஆகிட்டா பிரச்சனை இல்லையா? நம்ம ஒரு கம்பெனிக்கு, அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு நம்ம பார்ட்னராக இருக்கமே நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா? ஆனால் இங்கே தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்கும். என்ன அப்படின்னா, எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லிட்டா கவர்மெண்ட்ஸுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அதாவது இத்தனை மணி நேரம் தான் வேலை செய்யணும், அவங்களுக்கு இந்த சலுகைகள்லாம் கொடுக்கணும், போனஸ் கொடுக்கணும், பிஎஃப் கொடுக்கணும், இஎஸ்ஐ கொடுக்கணும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். ஆனால் அவங்கள பார்ட்னர்னு சொல்லிட்டா இதெல்லாம் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அவங்க சம்பாதிக்கிறது அவங்களுக்கு, அதிலிருந்து அவங்களுக்கு ஷேர் வந்து இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. எப்படி ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா? சரி, அப்படி தானான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் முக்கியமான விஷயம் இல்லை. ஒரு டெலிவரி பாய் அவசரமாக அந்த டெலிவரி பார்சல் எடுத்துகிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் போகிற வழியில் அவருக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகி அவர் உயிருக்கே ஏதாவது ஆச்சு அப்படின்னா கம்பெனி வந்து கைவிரிச்சிடும். ஏன்னா அவர் வந்து பார்ட்னர், அவர் எம்ப்ளாயி இல்லை. அவருக்கு அடிபட்டாலோ இல்லை அவருக்கு ஏற்பட்ட காயமானாலோ இல்லை அவருக்கு ஏதாவது இன்ஜுரி ஆகி அதுக்கு மெடிக்கல் செலவானாலுமே கம்பெனியிலேருந்து ஒரு பைசா தரமாட்டான். ஏன்னா அவன் பார்ட்னர், அவன் எம்ப்ளாயி இல்லை. இதுதான் இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய ஒரு அந்த சட்டத்தில் இருக்க ஓட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது ஒரு மிகப்பெரிய சட்டத்தில் இருக்க ஓட்டை. அவங்க யூஸ் பண்ணுற பைக் அவங்களோடது, அதுக்கு போடுற பெட்ரோல் அவங்களோடது, அதுக்கு கட்டுற சர்வீஸ் செலவு அவங்களோடது, அதுக்கு போடுற இன்சூரன்ஸ் அவங்களோடது. ஆனால் இதில் சம்பாதிச்சு வர காசு கம்பெனிக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸ்ட்ராட்டஜி? இது மட்டும் தானே கேட்டிங்கன்னா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு மைண்ட் கேம் ஒன்று இருக்கும். அதுதான் கேமிஃபிகேஷன். எப்படி நம்ம ஒரு கேம் விளையாண்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக நம்ம எப்படி சீக்கிரமாக முடிச்சு அடுத்த லெவலுக்கு போவோமோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு சிஸ்டத்தை கொண்டு வருவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 15 ரைடு முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபா இன்சென்டிவாக எக்ஸ்ட்ராவாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாம் என்ன பண்ணுவோம், அந்த 15 ரைடை முடித்தா நமக்கு இன்னொரு 500 ரூபா கிடைக்குமேன்னு சொல்லிட்டு தேடி நம்ம வந்து ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பிப்போம். காலையில் ஆரம்பித்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு முடிகிற வரைக்கும் 14 ரைடை வந்து நம்ம முடிச்சிருப்போம். ஆனால் அந்த 15வது ரைடு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் ட்விஸ்ட் இருக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த அல்காரிதம் என்ன பண்ணுன்னா அந்த 15வது ரைடை வந்து மேக்ஸிமம் இவங்களுக்கு கொடுக்காம அவாய்ட் பண்ணும். அப்போது இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே அதை ஸ்ப்ளிட் பண்ணிவிடும். அவங்க பக்கத்தில் வேறு எந்த பார்ட்னரும் இல்லை அப்படின்னா தான் இவங்களுக்கு திரும்பி கொடுக்கும். அந்த மாதிரி தான் இந்த அல்காரிதம் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவன் டார்கெட் முடித்தானா அவனுக்கு 500 ரூபா கொடுக்கணும். அப்போது அந்த 500 ரூபாயை குறைக்கிறதுக்காக அந்த அல்காரிதம் வந்து இந்த மாதிரி வேலை செய்யும். அப்போது இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 14வது ஆர்டர்லேயே அந்த டே வந்து க்ளோஸ் ஆயிரும். மாங்குன்னு உழைச்சி அந்த 14 ஆர்டரோட காசு வந்து கம்பெனிக்கு போகும். இவங்களுக்கும் அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் வரும். சரி, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த 14 ஆர்டர் வந்திருக்கே அதுலேருந்து அவங்க சம்பாதிச்சாங்களே, ஓகே தான். ஆனால் எதுவுமே பண்ணாமல் அந்த கம்பெனிக்காரன் அங்கே உட்காந்துக்கிட்டு லட்சமாக சம்பாதிப்பான். அந்த ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா மாங்குன்னு உழைச்சி மன உளைச்சலோட அந்த இன்சென்டிவ் அமௌண்ட் இல்லாமல் அவன் வீட்டுக்கு போவான். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? மூவிங் த கோல் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கிட்ட இருந்து உழைப்பெல்லாம் வாங்கிட்டு கடைசியா நீ வந்து ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம கம்பெனிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம வேலை செய்கிற இடத்துலலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அவன் மனசு வந்து உடஞ்சிரும். இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு வருவோம். கஸ்டமராகிய நம்ம எப்படி ஏமாற்றப்படுறோம் தெரியுமா? மழை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை டிராஃபிக் டைம், இல்லை பீக் ஹவர்ஸ் அப்படின்னு இருக்க டைம்லாம் சர்ஜ் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைஸ் வைப்பாங்க. அதாவது ரெகுலராக 100 ரூபா இருக்கிறத 300 ரூபாய்க்கு ஏற்றுப்பாங்க. நாம என்ன நினைப்போம், சரி
சரி கஷ்டப்பட்டு அந்த மலையில் வராரு, டிராஃபிக்கில் வராரு, அவருக்கு அந்த ரூ. 200 போய் சேர்ந்தா பிரச்சனை இல்லைல்ல, நம்ம அவருக்காக கொடுத்துருவோம்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே தான் கம்பெனிக்காரன் ஸ்மார்ட் கேம் விளாடுவான். அந்த ரூ. 200 டிரைவருக்கு போகாது, கம்பெனிக்கு தான் போகும். டிரைவருக்கு வெறியும் அந்த அலைச்சல் மட்டும்தான் கிடைக்கும். அந்த மலையில் நனைஞ்சிட்டு போய் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகி அவர் நாளைக்கு படுத்தாலுமே கம்பெனி வந்து கண்டுக்காது. இன்னும் சில கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் கிட்டயே 30% 50% கமிஷன் சார்ஜாக வாங்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு ரூ. 1000 நீங்கள் ஒரு நாளைக்கு ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த ரூ. 1000 ரூ. 300 கம்பெனிக்கு போயிடும். மிச்சம் இருக்க ரூ. 700 தான் உங்களுக்கு. அதில் நீங்கள் பெட்ரோல் அடிக்கணும், உங்கள் வண்டியோட சர்வீஸை பார்க்கணும், இல்லை உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கணும். அது போக தான் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து கொண்டு போக முடியும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இப்போது டெவலப் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக நம்ம கஸ்டமர்லாம் இந்த தப்பை வந்து நம்ம அதிகமாக பண்ணுவோம். இந்த ரேட்டிங்ஸை நம்ம கொடுக்காம அவங்கள மிரட்டுவோம். சாப்பாடு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலோ, இல்லை வேறு ஏதாவது டிராஃபிக்கில் மாட்டி அவன் பஞ்சர் ஆகி எந்த இஷ்யூ, அதாவது இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது இஷ்யூ ஆனாலுமே அந்த டெலிவரி பாய் தான் நாளைக்கு மாட்டுவான். அவங்கள பிடிச்சி நம்ம மிரட்டிகிட்டு இருப்போம். உனக்கு ஸ்டார் ரேட்டிங் போட மாட்டேன், ஒரு ரேட்டிங் தான் போடுவேன் அப்படின்னு மிரட்டுவோம். அவங்கக்கிட்ட மூஞ்ச காட்ட மாட்டோம், இல்லை அவங்கக்கிட்ட காசு கொடுக்க மாட்டோம், நீ லேட்டாக கொண்டு வந்துட்டு நீயே கொண்டு போயிட, இப்படிங்கிற இன்சிடென்ட்லாம் நம்ம நிறையாவே பார்த்துருப்போம். அப்படியே அவங்களுக்கு அந்த பேட் ரிவ்யூ கொடுத்து அந்த ஒரு ஸ்டார் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும் தெரியுமா? டெலிவரி பாய்க்கு ரேட்டிங்ஸ் குறைஞ்சது அப்படின்னா ஷேடோ பேன் ஆகிடும். அதாவது அவங்க இருப்பாங்க, ஆனால் அங்கே அவங்கள சுற்றி வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ரைட்ஸ்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வரும். சப்போஸ் அங்கே இருக்க எல்லா ரைட்ஸும் வேறவங்களுக்கு போயிடுச்சுன்னா இவங்களுக்கு அந்த ரைட்ஸே காமிக்காது, வரவும் வராது. அந்த மாதிரி தான் அல்காரிதம் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன தப்புக்கு வேற யாரும் தப்பான ரிவ்யூ போட்டால் கூட ஒரு டெலிவரி பாயோட நிலைமை இந்த அளவுக்கு மாறுறது தான் இந்த சிஸ்டம். இதில் அவங்க தப்பு எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கலாம். ரெஸ்டாரண்ட் லேட் பண்ணியிருக்கலாம், டிராஃபிக்னால் லேட் ஆகிருக்கலாம், டயர் பஞ்சர் ஆகிருக்கலாம், என்ன இஷ்யூ நடந்தாலுமே இந்த ஒரு ரேட்டிங்ஸ் தப்பாக போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவனோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும். அவனுக்கும் சில கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக கேள்விக்குறியாயிரும். அடுத்த முறை நீங்கள் ரேட்டிங்ஸ் போடும்போது தயவு செஞ்சு யோசிச்சு போடுங்க. ஏன்னா இப்போ இருக்க டெலிவரி பாய்ஸ் யாருமே படிக்காதவங்க இல்லை, எதுவும் தெரியாதவங்களாம் இல்லை. படித்து முடிச்சுட்டு அவங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்காம ரொம்ப சிரமத்தில் கடைசி ஆப்ஷனாக இந்த மாதிரி ஒரு ஒர்க் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, எல்லா பெரிய கம்பெனியும் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு சட்டமும் போடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் வந்து நம்மளோட கவர்மெண்ட் சிஸ்டமில் இல்லை. ஏன்னா அது மாதிரி ஸ்மார்ட் கேம் தான் இந்த கம்பெனிஸ் எல்லாம் விளையாடும். பொதுவாக இந்த ஆப்லாம் வரத்துக்கு முன்னாடி நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்தாங்க, நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டிஸ்கவுண்ட்டையும் அந்த ஆஃபருக்காக அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதிலிருந்து நம்ம ஆஃபருக்காக நம்ம எடுத்து ஆரம்பித்ததை இப்போது அதுவே போக போக நம்மளுக்கு அடிக்ட் ஆகிடுச்சு. ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம போய் வாங்கலாம் அப்படிங்கிறத விட, போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத விட ஆர்டர் போட்டுக்கலாம்ப்பா, வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, நம்ம ஏன் போய் சிரமம் பண்ணோம், இங்கேருந்து போனால் அந்த பெட்ரோல் செலவு ஆகும் இல்லையா, அங்கேருந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு ஆர்டர் போட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு பழகிட்டோம். இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட கம்பெனிஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸை வந்து ஏற்ற ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் ஏற்றுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? கிட்டத்தட்ட 5000 to 3000 கோடி வரைக்கும்லாம் இந்த கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ஓனர்ஸ் ஓட்டுற கார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு லக்ஸரியான கார்லாம் வாங்கி ஓட்டுறாங்க இந்த கம்பெனி ஓனர்ஸ்லாம். ஆனால் நம்ம வெயிலில் இந்த மாதிரி பைக்கில் ஓட்டி எல்லா பிரச்சனையும் நம்ம தலையில் போட்டுக்கிட்டு நம்ம ஓட்டுறோம். ஆனால் எதுவுமே பண்ணாமல் அங்கே இருக்க கம்பெனி ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்ஸரி காரில் வந்து போவாங்க. சரி, கடைசியாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது மிகப்பெரிய ஒரு ஈகோ சிஸ்டத்தையே பாதிக்கக்கூடிய விஷயம். இப்போது நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த காசு வந்து நீங்கள் உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து அந்த ஹோட்டல் கார் கொடுப்பீங்க. அந்த ஹோட்டல் கார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்க ஆளுங்களுக்கு பொருள் வாங்கும் போது யூஸ் பண்ணுவாங்க, அங்கே இருக்க சப்ளையர்ஸ்க்கெலாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் கேபில் போகிறீங்க அப்படின்னா உங்கள் லோக்கலில் இருக்க ஆளுக்கு நீங்கள் கொடுப்பீங்க, அந்த காசு வந்து லோக்கலில் போகும். ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற காசு எங்கேயோ இருக்க ஒரு கம்பெனிக்கு போகும். அந்த கம்பெனி வந்து அந்த அமௌண்ட்டை வச்சு ஒரு வேல்யூவேஷன் வந்து பில்ட் பண்ணுவாங்க. அந்த வேல்யூவேஷன்லேருந்து அங்கேருந்து அமௌண்ட் வந்து கீழே இங்கே நம்ம பேங்க் மூலிமா அந்த ரைடர்ஸ்க்கோ இல்லை அந்த ஹோட்டல்ஸ்க்கோ வரும். இப்போது இந்த கேஷ் எல்லாமே, இந்த கேஷ் ஃப்ளோ எல்லாமே மிகப்பெரிய ஒரு பாதிப்பில் இருக்கும். அப்படி அந்த கம்பெனிக்கு போனால் நல்லது தானே நம்ம யோசிப்போம். அங்கே இருக்கிற எல்லா கம்பெனியுமே முக்கியமாக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அப்படி அந்த ஃபாரின் இன்வெஸ்டருக்கு தான் நம்மளோட காசு எல்லாமே தூக்கி தூக்கி கொடுத்துட்ருக்கோம். சரி, நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஆப் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நம்ம அதுக்கு பழகிட்டோம். சரி, வேறு என்ன தான் சொல்யூஷன் கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லோக்கலில் இருந்துச்சு அப்படின்னா, பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்களே போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு பழகிக்கோங்க, ஹோட்டலுக்கு போய் சாப்பிட பழகிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா அது லேட்டாக வந்தாலுமே நீங்கள்
நீங்கள் அந்த டிரைவர்ஸை திட்டாமல் அவங்கக்கிட்ட இருக்க அந்த ரீசனை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரேட்டிங்ஸ் குறைச்சி போடாமல் அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிப்ஸ் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஆப் மூலிமா கொடுக்காம நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கையிலேயே கொடுத்துருங்க. அப்போ தான் அவங்களுக்கு டைரெக்டாக போய் சேரும். அவங்க வெயிலில் இது வந்தாங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்தாங்கன்னா கொஞ்சமாக தண்ணி கொடுங்க. ரோட்லேயே வச்சு அனுப்பி விட்றாதீங்க. ஒரு ஸ்மைல், சின்ன ஒரு ஸ்மைல் பண்ணிங்கனாலே போதும். அவங்களோட அந்த அடுத்த ரைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் டிப்ரெஷன் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒரு தப்புனால அவங்க மன உளைச்சலாகி அதனால அவங்க ரோட்டில் போய் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றி என்ன கருத்து இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை